இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு 3 முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முதல் அறிவிப்பு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். மத்திய அரசு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிரதமரின் ஏழைகள் நல உணவு திட்டத்தின் கீழ் இலவசமாக உணவு தானியங்களை வழங்கி வருகிறது. பாரத் மைதா, பாரத் பருப்பு, தக்காளி, வெங்காயம் ஆகியவற்றை மலிவு விலையிலும் நியாயமான விலையிலும் விற்பனை செய்கிறது. இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு போதுமான உணவு கிடைப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளாகும். சுமார் 3 லட்சம் டன் பாரத் பருப்பு மற்றும் சுமார் 2.4 லட்சம் டன் பாரத் மைதா ஆகியவை ஏற்கனவே விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இவ்வாறு மானிய விலையில் பார்த்தீங்கன்னா பருப்பு, கோதுமை மாவு கிடைப்பது அனைவருக்கும் ஊட்டச்சத்து என்ற உத்தரவாதத்தை நிறைவேற்றுவதோடு சாதாரண மக்களுக்கான உணவை உறுதி செய்துள்ளது. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பொது விநியோக திட்டத்தின் மூலம் விநியோகிக்கப்படும் அந்தியோதய அன்னா யோஜனா குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் சர்க்கரைக்கு அளிக்கப்படும் மானியத்தை மேலும் 2 ஆண்டுகளுக்கு, அதாவது 2026 மார்ச் 31 வரை நீடித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டில் உள்ள சுமார் 1.89 கோடி அந்தியோதய அன்னா யோஜனா குடும்ப அட்டைதாரர்கள் பயனடைவார்கள் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதுதான் முதல் அறிவிப்பு. அடுத்த அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் பொருட்களின் சுகாதாரம், எடை ஆகியவற்றை உறுதி செய்வதற்கு தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி பார்த்திங்கன்னா, வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் அரிசி, சர்க்கரை, பருப்பு மற்றும் கோதுமை போன்ற அத்தியாவசிய பொருட்களை இனிமேல் பாக்கெட்டுகள் மூலம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இதனால் பொருட்களின் தரம் குறைவதை தடுப்பது மட்டுமில்லாமல் இடையிலும் மாற்றம் இருக்காது என்று அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் பாக்கெட்டுகள் மூலம் இந்த பொருட்கள் வழங்கப்பட உள்ளது. இதுதான் 2வது அறிவிப்பு. 3வது அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதிய குடும்ப அட்டை சம்பந்தமான அறிவிப்பு. புதிய குடும்ப அட்டைக்கு அப்ளை பண்ண பலருக்கும் பார்த்தீங்கன்னா தற்போது வரை அவர்களுக்கான புதிய குடும்ப அட்டை கிடைக்கவில்லை. இதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா புதிய குடும்ப அட்டை அச்சடிக்கும் பணி நிறுத்தப்பட்டிருந்தது. ஜனவரி மாத இறுதிக்குள் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு எல்லாருக்குமே குடும்ப அட்டை கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. தற்போதும் சிலருக்கு ஒரிஜினல் குடும்ப அட்டை இது வரைக்கும் கிடைக்கல. தற்போது புதிய தகவலின்படி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாத இறுதிக்குள் யாரெல்லாம் புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்தாங்களோ அவர்களுக்கு அப்ரூவல் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அப்ரூவல் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கே ஃபிசிக்கல் ரேஷன் கார்டு அட்ரஸ் போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்பி வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுதான் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வெளியான 3 முக்கியமான அறிவிப்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.